Hello guys, வெல்கம் welcome பேக் டு back to சேவ் த Share the ஐடியாஸ். Ideas. நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு இன்னைக்கு சால்விங் சால்ட்ரிங் அன்பாக்சிங் பார்க்க ஐரனோட போகிறோம். அன்பாக்சிங் பற்றி நம்ம புதுசாக பார்க்கலாம். சால்ட்ரிங் ஐரன் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சால்ட்ரிங் ஐரன் வாங்கியிருக்கோம். நம்மளோட சால்ட்ரிங் ஐரன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நம்ம அந்த சால்ட்ரிங் ஐரன் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட பழைய சால்ட்ரிங் இதான் ஐரன். நம்மளோட சால்ட்ரிங் ஐரன். இதான் வந்து ரிப்பேர் ஆகிட்டு வந்து ரிப்பேர் ஆகிட்டு இது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம புதுசாக அதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதை பிரிச்சிடலாம். நம்ம அதை கிழிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கிழிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இதான் நம்மளோட பாக்ஸ். இது வந்து பேசிக் சால்ட்ரிங் ஐரன் கிடையாது. வந்து நம்ம இதில் வந்து சால்ட்ரிங் ஐரன் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், இதில் எல்லாமே வராது, சால்ட்ரிங் ஐரன் மட்டும்தான் வரும். கிழிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் ஐரன் இருக்குது. இதான் அது சால்ட்ரிங் ஐரன் கொடுத்துருக்காங்க. அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சால்ட்ரிங் ஐரன் கொடுத்துருக்காங்க. ஒரு சால்ட்ரிங் ஐரனும் லெட்டு கொடுத்துருக்காங்க. சால்ட்ரிங் லெட்டு, அப்புறம் டிப்பு ஒரு 4 டிப்பு. இது ஒன்று சேர்த்து 5 டிப் மட்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சால்ட்ரிங் ஐரன் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஐரன் ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வருது. பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்ரிங் ஐரன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லிங்க் கீழே வேணால் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டை எப்படி கழிச்சு நம்ம எப்படி டிப் மாற்றோம்னா பாருங்கள். த்ரெட்டை எப்படி கழட்டினோம்னா இப்படியே வரும். வெளியே எடுத்துட்டு கழட்டி இப்படி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்த பிறகு அந்த டிப்பு ஒருன்னு வந்துடும். இந்த டிப்பு தான். அதுக்கப்புறம் இது எப்படி வெளியே எடுத்துட்டு நம்ம புதுசாக டிப்பு போட்டு புது டிப்பை இதே மாதிரி இப்படி உள்ளே போட்டு வேறு டிப்பு மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் ஐரன் நம்ம வந்து இது பேசிக் சால்ட்ரிங் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ இதோடு நம்ம பழைய சால்ட்ரிங் ஐரனோட பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த சால்ட்ரிங் ஐரன் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதோடு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஐரன் ஸ்டாண்டு. இப்படி இந்த சால்ட்ரிங் ஐரன் நிற்க வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். நம்ம சால்ட்ரிங் வைக்க போகிற இடத்துல வச்சோம்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சால்ட்ரிங் டீசால்டர்னு சொல்லுவாங்க. டீசால்டர் பண்ணால் காப்பர் கம்பி இருக்கும். அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து பேஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சால்ட்ரிங் ஐரனில் இருக்கும். அதை வந்து டீசால்டர் பண்ணுறப்போ இதில் தடவுறதுக்காண்டி இது நம்ம யூஸ் ஆகும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து அது கூட கொடுத்த லெட்டு. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம சால்ட்ரிங் ஐரன் கொடுத்த பொருட்கள்லாம் எவ்வளோ தான். இதே புதுசாக வாங்கினா சால்ட்ரிங் ஐரன் நம்ம சால்ட்ரிங் ஐரன் ஒர்க் ஆகலை. ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.